நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை வாசிங்க, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. எங்க நம்ம ஒருமித்து வாசம் பண்றோம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. சபையில என்ன பண்றோம்? நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. இந்த சபையில நாம் ஒருமித்து வாசம் பண்ணுவது சபையில மாத்திரமல்ல, பொதுவாகவே சகோதரர்கள், அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு சபையில நாம் இணைக்கப்பட்டுவதற்கான முதன்மையான நோக்கம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் வேண்டும் என்பதற்காக தான். எதற்காக? சத்தமா பேசுனீங்கன்னா நல்ல உற்சாகம் இருக்கலாம். அல்லேலூயா. எதுக்காக? ஐக்கியம். அதாவது அந்த சபையில இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு என்ன வேண்டும்னா ஒரு ஐக்கியம் வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஒரு ஐக்கியம், ஒரு வேதம் சொல்லுகிறது, ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் எத்தனை பேரை? ஒருவன் 1000 பேரையும் 2 பேரு 10,000 பேரையும் கொள்வதற்கான பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எங்கே இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல என்ன பண்ணுவார்? கர்த்தர் வாசம் பண்ணுவார். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோமோ அந்த இடத்துல யார் வர்றாரு? கர்த்தர் வந்து வாசம் பண்ணுகிறார். அப்போ ஒருமிப்பு, அந்த ஒரு மனம் அல்லது அந்த ஒரு கர்த்தர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஐக்கியம் என்பது கண்டிப்பான ஒரு அவசியமான ஒன்று உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு தன்னுடைய ஊழியர்களை அனுப்பும் பொழுது, தன்னுடைய சீசர்களை அனுப்பும் போது யாருமே ஒருத்தர அனுப்பல, தனியா அனுப்பல. என்ன பண்றாரு? 2 பேரை தான் அனுப்புறாரு. ஏன் அப்படின்னா, ஒருவர் பலவீனப்பட்டால் கூட, ஒருவன் அந்த இடத்துல பலவீனப்பட்டால் கூட, பலவீனம்னா சரீரத்துல இல்ல, ஆவியில ஒருத்தன் பலவீனப்பட்டால் கூட மற்றவனுடைய ஆவி என்ன பண்ணுனா அவனை தாங்கி பிடிக்கும். அல்லேலூயா. அவனுடைய ஆவி, மற்றவனுடைய ஆவி அவனை தாங்கி பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் 2 பேரை அவர் அனுப்புகிறார். அதே போலதான் சபைக்குள்ளே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது அத்தனை நன்மையும் இன்பமுமா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சபையில ஐக்கியம் இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்ப எல்லாருமே ஒரே லெவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்களா? இல்ல, அப்படித்தானே. ஒருத்தர் புதுசா வந்திருப்பாங்க, ரொம்ப நாள் வந்தவங்க கூட ஒரு சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய ஆவியில பலன் நின்று போனவங்களா இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா நல்ல பலன் உடையவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது ஒருவருக்கொருவர் தாங்க முடியும். எதுல? ஜெபத்தினால. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஜெபத்தினால நம்மளால என்ன பண்ண முடியும்னா தாங்கும் பொழுது அவர்களையும் தேவ ஆவியானவர் உயிர்ப்பிக்கக்கூடிய பலனை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு சபையில நல்லா ஆராதிக்கக்கூடிய சபையில வந்து நீங்க கை தட்டி ஆராதிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒருவேளை பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறாதவர்கள் கூட பக்கத்துல யாராவது அந்நிய பாஷையில அபிஷேகத்தினால நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த அபிஷேகம் அப்படியே நம்ம மேல கடந்து வரும். யாராவது உணர்ந்திருக்கீங்களா அந்த மாதிரி? இல்லையா? அந்த மாதிரியான ஒரு உணர்வை நம்மளால பெற முடியும். நம்ம பக்கத்துல உள்ளவங்க நல்ல ஆவியை நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அந்த ஆவியுடைய அனலை நம்மளால உணர முடியும், அந்த அனலை நமக்குள்ளும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மையாகவும் இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா இன்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. நம்ம ஒருவருக்கொருவர் ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதேனும் குறைவுகள் கூட இருக்கலாம் இல்லையா? எல்லாருக்குமே வருமானம் மிகுதியா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு குறைவுகள் இருக்கலாம். அப்போ சபைகள் அந்த காலத்துல எல்லாம், ஆதி அப்போஸ்தல காலத்துல எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தங்களுடைய சொத்துக்களை விற்று ஒரே இடத்துல ஒன்னா வச்சு எல்லாருமே பிரிச்சு பங்கு போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. எப்படி? தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று அந்த சபையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு பழக்கமா இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படி எல்லாம் யாரும் இன்னைக்கு சபையெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள், ஒரு சபையில வந்து ஒரு 100 பேர் 200 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அந்த 100 பேர் 200 பேருமே எல்லாருமே நல்லா இருக்கிறாங்களா, நல்லா கரெக்டான பொருளாதாரத்துல இருக்கிறாங்களா, நேரம் அவங்க குடும்பத்துல சாப்பிடுறாங்களா, வாடகை கொடுத்துட்டாங்களா, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டிட்டாங்களா, இதெல்லாம் யாரு விசாரிக்க வேண்டியிருக்கு? சபை போதவரும் ஒரு பக்கம் விசாரிக்கணும். அதே கூடியிருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் வரக்கூடிய எல்லாவர்களும் என்ன பண்ணணும்? விசாரிக்கிறவர்களாக. ஒருவேளை அவர்களுக்கு ஏதேனும் குறைவுகள் இருந்தா நம்மளால் இயன்ற உதவி அவர்களுக்கு செய்யும் பொழுது அது நாம் தேவனுக்கே செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்ப சபை கூடி வருதல், சபை ஒருமித்திருக்கிறது, சகோதரர்கள் ஒருமித்திருக்க ஒரு ஐக்கியமா இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒருவருக்கொருவர் ஆவியிலே ஜெபத்தினாலே தாங்குவது மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலும் மற்றவர்களை தாங்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதுன்னா, அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும்
அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குவதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறதா. ஆமென். அந்த ஆரோன் மேல வந்து மோசே வந்து தன்னுடைய தைலத்தை ஊற்றி வந்து அவரை வந்து அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த தைலம் தலையில ஊற்றப்பட்ட அந்த தைலம் தலையிலிருந்து அப்படியே வலிஞ்சு எங்க வழிதான், தாடி வழியா வழிதான். அப்ப அந்த அளவுக்கு இந்த அபிஷேக தைலத்தை அவருடைய சிரசின் மீது அவர் ஊற்றுகிறார். அல்லேலூயா. அப்போ அதோட பொருள் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்பி இருக்கும். ஒருவருக்கொருவர் அந்த அபிஷேகம் அனல் நமக்குள்ளே ஒருவருக்கொருவர் அந்த அனலானது நம்மை பற்றி பிடிக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையில எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ, அந்த சபையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். நம்ம சபையில அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கா? இருக்கா இல்லையா? சத்தமே வரலையே. அல்லேலூயா. நம்ம சபையில அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்குதா? சகோதரர் நம்ம ஒருமித்து வாசம் பண்றோமா? ஒருவேளை இல்லாட்டியும் நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கொருவர் தாங்கணும். நீங்க பாத்தீங்கன்னா சபையில அநேக கூட்டங்கள் நடந்துட்டு இருக்கு, இப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை நடக்குதா? இடையில நிறைய கூட்டங்கள் நடக்குது. வெள்ளிக்கிழமை உபவாசம் நடக்குது, சனிக்கிழமை ஆயத்த ஜபம் நடக்குது. இது மாதிரி நிறைய கூட்டங்கள் சபையில நடத்தப்படுகிறது. அப்போ வேலைக்கு போறவங்க சப்போஸ் வீட்டுல இருந்தாலும் ஃப்ரீயா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஆலயத்துக்கு வந்து ஒருமனப்பட்டு ஜெபிப்பதற்கு நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமா இருக்கக்கூடிய சபையில இன்னைக்கு ஆத்துமாக்கள் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சபையில ஒருமனம் இல்லாததான் காரணம். என்ன இல்ல? நல்ல உற்சாகமா சொல்லுங்களேன். உண்மை அது. நீங்க கசந்து சொன்னாலும் சரி, வருத்தப்பட்டு சொன்னாலும் சரி, நம்ம சபையில என்ன இல்ல? ஒருமனத்தின் ஆவி இல்ல. ஒருமனம். பிசாசு இன்னைக்கு ஒருமனப்பட்டிருக்கேன், அப்படித்தானே? பிசாசுக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரும் இந்த இடத்தை வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலர் சபை பாதத்துல வைக்கிறாங்க. ஆனா ஒரு கணவன் மனைவி என்ன பண்றாங்க? அதுல பாதியை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பேசி கொஞ்சம் பாதியை எடுத்து வச்சுட்டு பாதியை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்ப அவர்களுக்குள்ள பிசாசு என்ன பண்றான்? ஒரு ஒருமனத்தை கொடுக்குறான். இல்லையா? அப்போ பிசாசு கூட ஒரு ஒருமனத்தை மக்களுக்கு கூட கொடுக்குறான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கர்த்தரை அறியாதவர்கள் கர்த்தருக்கு விரோதமா இன்னைக்கு எத்தனையோ விக்கிரகங்களை ஆராதிச்சுட்டு இருக்கவங்க கூட எப்படி இருக்காங்கன்னா ஒரு மனத்தோடு இருக்கிறாங்க. எங்க போனாலும் அடி தடி சண்டைன்னு எப்படி போறாங்க? ஒரு மனமா ஒண்ணு சேர்ந்து போய் சபையெல்லாம் அடிக்கப்படும் பொழுது ஒண்ணு சேர்ந்து திரள் கூட்டமா போய் அதை அடிச்சு நொறுக்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த பிசாசுகளுக்கு கூட, பிசாசை வணங்குகிறவர்களுக்கு கூட என்ன இருக்குன்னா ஒரு மனத்தின் ஆவி இருக்கு. ஆனால் சபை தெய்வத்தை, ஒரு மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய நம்முடைய இருதயத்துல என்னன்னா இல்ல அப்படின்னா ஒரு மனம் இல்ல. அல்லேலூயா. அந்த ஒரு மனம் நமக்குள்ள வரும். ஒரு மனம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ஜெபிக்கும் பொழுது ஒரு மனமா இணைந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம இந்த ஒருவேளை இந்த கண்ணுல வந்து தூசி விழுந்துச்சுன்னா அந்த கண்ணு கலங்குமா கலங்காதா? கலங்கும் இல்லையா? அப்ப அது போலதான் நம்முடைய சபையில யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? துடிக்கணும். நம்ம இதயத்துல ஒரு வழி வரணும். ஐயோ, நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல நம்மளால இயன்ற உதவியை நம்மளால செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர்கள் சபைக்கு வந்துட்டு இருந்தாங்க, அநேகர்கள் பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க இல்லையா? நிறைய பேர் நம்ம சபைக்கு வராம போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு மனம் இல்ல. அவர்களுக்கு என்ன இல்ல? ஒரு மனம் இல்ல. அவர் ஒரு மனமா இணைந்து நம்ம சபைக்காக நம்ம இருக்கணும். எல்லாருமே வந்து தேவ ராஜ்யத்திற்காக வந்திருக்கோம், அப்படித்தானே? யாராவது பர்சனல் உங்களுடைய சொந்த முயற்சிக்காக வந்திருக்குமா? நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், அல்லது வந்து நான் ஏதாவது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்துட்டு தனியா ஒரு சபை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், அதுக்காக வர்றோமா? இல்ல இல்லையா? நம்ம எதுக்காக வர்றோம்னா, எல்லாருடைய ஒரே நோக்கம் என்னன்னா ஒருமித்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்பதுதான். நல்ல கரங்களை உயர்த்தி, நம்முடைய ஒரே நோக்கம் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். இந்த சபை இயேசு கிறிஸ்துடைய வருகையில காத்து போய் சேரணும், அப்படித்தானே? பாஸ்டர் மட்டும் இல்ல, பாஸ்டர் குடும்பம் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை விசுவாசிகளும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் சபையா அங்க போய் நிற்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு முதல் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த ஒரு மனம். நம்ம அத்தனை பேரும் இணைந்து கட்ட வேண்டியது எதுனா பரலோக ராஜ்யத்தை, அதாவது தேவராஜ்யத்தை நாம் கட்டும் பொழுது அதற்குரிய சகல ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே கண்டிப்பாக வந்து சேரும். அல்லேலூயா. நம்ம சபையிலே இணைந்து கட்ட வேண்டும். எது அப்படின்னா அந்த சகோதரருடைய அந்த ஒரு மனம், அந்த அணைந்து அதை ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய அந்த
ஒரு கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம சபையானது அபரிதமாக வளர்ச்சி அடையும். இல்லையா? இன்னைக்கு பெரிய பெரிய சபையெல்லாம் எடுத்து பாருங்களேன், நிறைய ஒரு சின்ன சின்ன டீம் இருப்பாங்க. அவங்க டீம் எல்லாம் இணைந்து பாத்தீங்கன்னா பாஸ்டரும், ஒரு சில விசுவாசிகளுக்கு பாஸ்டே தெரியாது, பாஸ்டர் யாருன்னு தெரியாது, இந்த விசுவாசி தான் நமக்கு சபைக்கு வராலும் பாஸ்டருக்கும் தெரியாது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன டீம் இருக்காங்க பாருங்க, அவங்க அத்தனை பேரும் அங்க இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளையும் ஒருமித்து அந்த சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க. யாருக்காவது ஒரு இடத்துல உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு அந்த டீம் ஓடி போய் என்னன்னு பார்க்கும். யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த டீம் மொத்தமா அந்த சபையை போய் நிற்கும். அந்த இடத்துல பாஸ்டர் கூட வரமாட்டாரு, அவர் பாத்தீங்கன்னா வேற எங்கேயாவது மீட்டிங்ல இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல அந்த டீம் இணைஞ்சு பாத்தீங்கன்னா அந்த சபையார் இணைந்து அந்த இடத்துல போய் முன்னாடி நிற்பாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா முன்னாடி போய் நிற்பாங்க, ஒரு பிரச்சனைனா போய் முன்னாடி நிற்பாங்க. அப்போ அந்த ஒரு மனம், அந்த சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடிய அந்த ஐக்கியம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் சபையானது வளர்ச்சி அடையும். இல்லையா? ஒரு 5000 பேர் 10,000 பேருக்கு சபையில எல்லாரையும் பாஸ்டர்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனா அந்த சகோதரருக்குள்ள அந்த ஒரு மனம் வரும் பொழுது, அந்த ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு பாஸ்டருக்கே தெரியாது, அந்த சகோதரர்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இணைந்து ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, சபைக்காக, சபை வளர்ச்சிக்காக, அந்த ஆத்துமாக்களுக்காக, தேசத்துடைய வளர்ச்சிக்காக எல்லாம் இணைந்து ஒவ்வொரு கூட்டமா அங்கங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எங்க சபையில அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை காலையில 6 மணிக்கு ஒரு பிரேயர் இருக்கு, செவ்வாய்க்கிழமை காலைல 6 மணிக்கு ஒரு பிரேயர் இருக்கு, ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கு, வெள்ளிக்கிழமை காலைல ஒரு பிரேயர் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பாத்தீங்கன்னா திருப்பூர் முழுவதும் கிட்டத்தட்ட 20-30 இடத்துல ஒவ்வொரு வீடுகள்லையும் ஜெபம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பாஸ்டர் மேலேன்னு பாப்பாரு, அவ்வளவுதான் சொல்லுவார், அவ்வளவுதான். ஆனா செயல்படுத்துறது யாரு? விசுவாசிகள் தான். அப்ப விசுவாசிகளுக்குள்ள அந்த மனசுல அந்த ஆழம் இருக்கணும். ஐயோ, நான் தேவ ராஜ்யத்திற்கு ஏதாவது நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். உங்க வீடுகளுக்குள்ள கூடி ஆராதிக்கலாம், சுற்றி இருக்கும் ஜனங்களை கூட்டிட்டு ஒரு சின்ன கூட்டம் உங்க வீட்டுல நடத்தலாம். இதெல்லாம் நீங்க நடத்தி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி கொண்டாந்து சபையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது யாரோட பொறுப்பு? சொல்லுங்க, விசுவாசிகளோட பொறுப்பு. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைங்க, அதெல்லாம் பாஸ்ட் பார்த்து பாருங்க. அப்படி இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டதுடைய முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியமே என்ன அப்படின்னா, நான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை, அந்த அனுபவத்தை அநேக ஜனங்களுக்கு சொல்லணும். அந்த ஒரு மனம் பற்றி நம்ம இருக்கும் பொழுது 2 பேர் 3 பேர் நம்ம வீடுகளில் கூட்டி ஜெபிச்சு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அந்த ரட்சிப்பை சொல்லி அவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கூட்டி வந்து சேர்க்கும் பொழுது சபையானது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு நேராக காணப்படும்.